ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம நார்மலாக ஊப்ஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணுற என்கேப்சுலேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்கேப்சுலேஷன்ஸ் கோட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ஜஸ்ட் பேசிக் பெனிஃபிட்ஸ், அது எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்கேப்சுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அன்ஆத்தரைஸ்டு டேட்டாஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அன்ஆத்தரைஸ்டாக எதையுமே யாருமே டேட்டாஸ் சென்ட் பண்ண முடியாது. ஸோ டேட்டாஸை கட் பண்ண முடியாது. ஸோ இது மெயின் பர்பஸ் டைரெக்டாக டேட்டாஸ் யாருனாலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது நம்ம நார்மலாக கெட்டு செட்டு அப்படின்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை இதில் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே பிஹெச்பி கிளாஸ் கார் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் எழுதியிருக்கேன். அதில் ப்ரைவேட் மாடல் அப்படின்ற ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட்ன்ற கீவேர்டில் மாடல் ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கீவேர்டு ப்ரைவேட் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். கீழே பப்ளிக் மெத்தட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா செட் மாடல் அப்படின்ற ஒரு மெத்தடு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம நார்மலாக டேட்டாஸ் செட் பண்ண பர்பஸ்க்காண்டி இது செட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் மாடல். ஸோ இது கெட் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம செட் மாடலில் என்ன வேரியபிள் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ, என்ன டேட்டாஸ் கெட் பண்ணியிருக்கோமோ, அந்த டேட்டாஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே கெட் மாடலில் டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேட்டாஸ் வியூ பண்ணுறதுக்காண்டி இது கெட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மை கார் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் மாடல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். செட் மாடல் நம்ம வேரியபிளில் டேட்டாஸ் செட் பண்ணுவோம். ஸோ என்ன டேட்டாஸ் வேணும், என்ன டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்றதில் செட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம செட் பண்ண டேட்டாஸ் செட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு தான் நம்ம செட் மாடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம செட் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸை கெட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கெட் மாடல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெட் மாடல் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னீங்கன்னா, இந்த செட் மாடல் பார்த்தீங்கன்னா மாடல்ன்ற வேரியபிள் வர டேட்டாவை நம்ம இந்த திஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி மாடல் அப்படின்ற இந்த ப்ரைவேட் வேரியபிளுக்கு டேட்டாஸ் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேட்டாஸ் மேலே வச்சுருக்கிறதுனால பர்டிகுலர் இந்த கிளாஸ்க்குள்ளே மாத்திரம் நம்ம இதை அக்சஸ் பண்ண முடியும். அதர் தென் கிளாஸ் நம்மளால் இந்த வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் மோர் இன் பர்டிகுலர் கிளாஸஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணுறதுனால டேட்டாஸ் மோர் செக்யூரிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் கெட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ரைவேட் மாடலில் டேட்டாஸ் இருக்குது. ஏன்னா நான் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் டேட்டாஸ் இதில் நான் மை டொயோட்டோ நியூன்ற டேட்டாஸ் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்றதுனால இந்த வேரியபிள் அந்த டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா நான் கெட் மாடல் யூஸ் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணாலே போதும். இதில் அந்த வேரியபிள் இருக்க டேட்டாஸ் எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் கெட் மாடல் யூஸ் பண்ணி. ஸோ அப்படின்னா மை கார் கெட் மாடல் அப்படின்ற டேட்டாஸ் என்னால் ஈஸியாக அதுலேருந்து. ஸோ நம்ம இதில் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கெட் மாடலில் டேட்டாஸ் எக்கோ கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கோமோ கார் மாடல் எக்கோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இது நான் டொயோட்டோவில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் பிஹெச்பி ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன செட் பண்ணி வச்சுருக்கணும் அது அவுட்புட் தான் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் டொயோட்டா நியூ அப்படின்னு கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அப்படின்னா என்ன செட் மாடலில் போயிட்டு இந்த வேரியபிளில் போய் செட் ஆகிடும். திஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் வேரியபிளில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் கெட்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த பர்டிகுலர் இதில் இருக்க ஏன்னா இதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்க டேட்டாவை இதில் டேட்டாஸ் எடுத்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் டேட்டா. ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்க டேட்டா அப்படின்றத நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் யூஸிங் வித் ஆப்ஜெக்ட். இந்த மை கார் அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தட்ஸை கால் பண்ணி ஸோ நம்ம அதில் இருக்க டேட்டாஸ் ஈஸியாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்கேப்சுலேஷனோட மெயின் பர்பஸ். ஓகே, தேங்க்யூ.